Hey guys, what's up and welcome back to Street Devil. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இப்போது இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற ரன்வே அரோரா ரீல்ஸை உங்களோட மொபைலில் அதுவும் இன்ஸ்டாகிராமில் எப்படி க்ரியேட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. அண்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. நம்ம சேனலில் எப்பப்பெல்லாம் புது வீடியோ போகிறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சர்ச் பாரை கிளிக் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஐடியை ரெனால்டோ ஃபீல்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். RENALDFADLI. இதில் ஃபஸ்ட்டாக ஒரு அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட அக்கௌண்ட்லேருந்து நம்ம அந்த ஃபில்டரை வந்து எடுக்க போகிறோம். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு எமோஜி போட்ட மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரன்வே அரோரான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அப்படின்ற ஆப்ஷன் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டோரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஸ்டோரியில் செட் ஆகிருக்கும். அதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ரீல்ஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப்எக்ஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே சேவ் பண்ண ஃபில்டர் வந்து இங்கே இருக்கும். ஜஸ்ட்டு அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஃபில்டரை ஹோல்டு பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். அண்டு வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா ஒரு சில சிம்பிள் டிப்ஸு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மொபைலில் வந்து தலைகீழ எடுங்க. அதாவது கேமரா ஆங்கிள் வந்து தலைகீழ இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி. அண்டு ஸ்கை நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்டில் போக சொல்லிவிட்டு 2-3 ஆக்ஷன் வந்து பண்ண சொல்லுங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் சாங்கை என்னால் இந்த வீடியோவில் போட முடியாது. ஏன்னா அந்த சாங்கை போட்டால் என்னோடய சேனலுக்கு காப்பிரைட்ஸ் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ சாங்கை என்னால் போட முடியாது. ஆனால் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானோட அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. நம்ம சேனலில் ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலே லிங்க்கு தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாட்டா பை பை ஃப்ரம் SD. பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டாட்டா.